அந்த ராமன் உங்களை காக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் குழந்தை அவசியம். அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அந்த பெற்றோர்கள் நிர்ணயிப்பதிலேயே இருக்கிறது. குடும்பம் தழைக்க வாரிசு அவசியம், அதற்கு திருமணம் கட்டாயம். குழந்தை என்றதும் பெற்றோர் ஆண் குழந்தையை விரும்புவர். இதற்காக அந்த கடவுள் என்ன கோருகிறார் என்று பார்ப்போம். ஆண் குழந்தையை பலரும் விரும்புவார்கள். ஏனென்றால் மகனே தந்தைக்கு அதிக கடமைகளை செய்கிறான், கடைசி காலத்தில் நற்கதியை பெற்றுத் தருகிறான். புத் என்ற நரகத்திற்கு செல்லாமல் தடுப்பதால் ஆண் குழந்தைக்கு புத்திரன் என பெயர் வந்தது. அப்படியானால் பெண் குழந்தையை பெற்றவர்களின் நிலை என்னாகும்? பெண்ணுக்கு திருமணம் நடத்த பணம் செலவாகும். அதற்கு பின்னும் தொடர்ந்து பெற்றோர்களுக்கு செலவு ஏற்படும். இன்னொரு வீட்டில் வாழப்போகும் அவளுக்காக திருமணத்தன்று கன்னியாதானம் என்னும் நிகழ்வு நடக்கும். அதாவது மகளை தானம் கொடுக்க வேண்டும். அப்போது சொல்லப்படும் மந்திரத்தின் பொருள் என்ன? 21 தலைமுறைக்கு என்னுடைய குலம் உத்திராணம் பெறுவதற்கும், பாவம் செய்திருந்தாலும் நற்கதி அடைய விஷ்ணு லோகத்தை அடைவதற்கும் இந்த தானம், கன்னியா தானம் உதவி செய்கிறது. பெண்ணை பெற்றெடுத்து அவளை வேறு குடும்பத்தில் திருமணம் செய்து அதன் சித்தை வளர உதவுவது என்றால் இந்த தானம் எவ்வளவு சிறந்தது என்று பாருங்கள். புத் என்ற நரகம் கிடைக்காமல் செய்கிறான் மகன். ஆனால் பெண்ணை பெற்ற தந்தைக்கோ அவருக்கு முன் வாழ்ந்த 10 தலைமுறைகள், பின்னால் வரும் 10 தலைமுறைகள், அவரையும் சேர்த்து 21 தலைமுறையினரும் விஷ்ணு லோகத்தை அடைய கன்னியாதானம் உதவி செய்கிறது. பெண் குழந்தை பிறந்தால் எத்தனை புண்ணியம்! தெய்வத்தின் அருள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த தெய்வமே நேரில் வந்தால் அதுவே பெண் குழந்தை என்கிறார். உன்னையும் என்னையும் படைத்த அந்த கடவுள். அதற்காக நீ புண்ணியம் செய்வதற்காக பெண் குழந்தை வேண்டும் என்று விருப்பப்பட்டாய் என்றால் அது மிகவும் தவறு. ஆண் குழந்தை வேண்டும், அப்போதுதான் நான் எந்த புண்ணியத்தை செய்ய முடியும் என்று நீ வணங்கினால் அதுவும் தவறு. இயற்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கு. உதாரணத்திற்கு, உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் நீ சென்று கொண்டிருந்தால், இந்த வழியில் எல்லாம் நான் வருவேன் என்று ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை என்று கூறி நீ செல்லும் பாதையை நீயே உதாசீனப்படுத்துவது மிகவும் தவறு. அதற்கு பதிலாக அந்த வழியை நீ தேர்ந்து எடுத்ததன் மூலம் அந்த வழியை சீரும் சிறப்புமாக இயற்றினாள். நிச்சயமாக அதில் இருந்து பிறக்கக்கூடிய இன்னொரு வழி உனக்கு அதைவிட சிறந்ததாக இருக்கும். வழியை கற்றுக்கொள், வழியை கற்றுக்கொள், வாழ கற்றுக்கொள். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.